Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம சுடிதார்லேருந்தே இதுக்கு எப்படி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தேவையான லென்த்துக்கு 2 பீஸ் மடித்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சென்டரில் மேலே வந்து ஃபோல்டாக இருக்குது. ஸோ இதில் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ், பேக்குக்கு ஒரு பீஸ்னு இருக்கும். ஸோ மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த டாப்பில் வந்து என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஷோல்டர் ஸ்லோப்புக்கு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம எங்கே தையல் போட்டிருக்கோமோ கரெக்டாக அந்த இடம் 5.25 இன்ச் வருது. அது அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் 3 இன்ச் இருக்குது, அதையும் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த நெக் டெப்த்து மட்டும் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். எனக்கு ஆக்சுவலாக நெக் டெப்த்து வந்து 7 இன்ச்சு வேணும். அதனால நான் ஒரு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் ஒரே அளவு தான் வைக்க போகிறேன். அதே மாதிரி ஹார்மோல் அங்கே எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நான் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சைட் ஷேப் அண்ட் ஸ்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நான் அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். கூடவே மடித்து தைக்கிறதுக்கு லைன் மார்க் பண்ணிக்கலாம், தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு வச்சு ஹார்மோல் ஷேப் ட்ரா பண்ணிக்கணும். இது வந்து ஸ்லிப்புங்கிறதுனால சைடில் மட்டும் நம்ம தையலுக்கு விட்டால் போதும். மற்றபடி ஹார்மோலில் அண்ட் நெக்கில் வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விடவே வேணாம். அந்த ட்ரெஸ்ஸில் என்ன அளவு இருக்கோ அப்படியே அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது வந்து அப்படியே நம்ம மடித்து தைக்கும்போது நமக்கு தேவையான அளவுக்கு ஷோல்டர் அகலம்லாம் வந்து கம்மியாயிடும். ஷோல்டர் ஸ்லோப் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் ஹார்மோல் அளவு, அதையும் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து பேக் பீஸை தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஹார்மோல் ஷேப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோட நல்ல சைடு ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி, ஒன்று மேலே ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஸோ நமக்கு ஹார்மோலை வச்சு மட்டும்தான் நமக்கு இப்போ பேக்காக ஃப்ரண்ட்டான்னு தெரியும். மற்றபடி நெக் டெப்த்து எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட், இது பேக்கு. ஸோ இந்த தையல் தைச்சது வந்து இந்த ஷோல்டரில் வந்து 4 கார்னர்லேயும் லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம மேலே வந்து ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணது வந்து பேக் சைடாக வந்து வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நான் ஒரு சைட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அப்படியே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். சம்டைம்ஸில் நம்ம ரெடிமேட் அம்ப்ரெல்லா டாப் வாங்கும்போது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லைனிங் மறுபடியும் வைக்கலாம் முடியாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி லாங் பெட்டிகோட் சைடில் இந்த மாதிரி கட் வச்ச மாதிரி வேர் பண்ணிட்டால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக் ரவுண்டில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம வந்து நெக்கை வந்து ஷேப் பண்ணும்போது அந்த நெக்கோட யூ வந்து நல்லா ப்ராடாக இருக்கணும். அது கொஞ்சம் குறுகலாக இருந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஸோ அந்த யூ வந்து நல்லா ப்ராடாக ஷேப் பண்ணாக்கா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக் ரவுண்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 ஹார்மோலையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஹார்மோலோட டெப்த்து வந்து நம்ம வந்து அந்த டாப்பில் இருந்த அளவே தான் மார்க் பண்ணோம். பட் இப்போ நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது 1 இன்ச் கம்மியாகிடும். ஸோ நமக்கு ஒரு ஸ்லிப்புக்கு தேவையான அளவுக்கு ஹார்மோலில் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. நான் வந்து ஹார்மோல் அளவு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணேன். இன்னுமே உங்களுக்கு டீப்பாக இருக்கணும்னா நீங்கள் 7.5 இன்ச் 8 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஹார்மோல் ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் பாட்டமில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அளவு ட்ரெஸ்ஸை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் போதும். கம்ப்ளீட்டாக இந்த ஸ்லிப்பை ரெடி பண்ணிடலாம். இந்த கட்டிங் மெத்தட்லேயே நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு லைன் ஃப்ராக் இல்லைனா வீட்டில் வந்து சிம்பிளாக போட்டுக்கிற மாதிரி ஒரு ஷிம்மி அதெல்லாம் கூட ரெடி பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தைக்கும்போது கண்டிப்பாக வந்து
நெக் டெப்த்தையும் வந்து நல்லா டீப் பண்ணணும். அதே மாதிரி ஹார்மோல் ஷேப்பையும் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் என்ன அளவு இருக்கோ அதை விட 1 இன்ச் டீப் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துலலாம் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹிப் வரைக்கும் ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஹிப் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்து இன்னொரு ஸ்டிச்சுக்கு பேக்கில் ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிட்டுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மேலே ஹிப் ஜாயிண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த எண்டு வந்துட்டு டேர்ன் பண்ணி அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டு இந்த பக்கமும் மடித்து கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டா நமக்கு வந்து பெட்டிகோட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா இதே அளவுக்கு நான் வந்து 4 பெட்டிகோட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.